ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ளோட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes இருக்கு. இந்த படத்தை ஷெரின் லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ராபி ஆமெல், சாரா, ஆண்ட்ரியா பேங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிச்சு முடிச்சிருக்காங்க. அவங்க டொராண்டோல போய் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆன்டி வீட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவையும் பாக்குறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தவறுதலா தண்ணிக்குள்ள விழுறாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்றதுனால நம்ம ஹீரோ உள்ள பூந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் கத்து தரேன் அப்படின்ட்டு கள இறங்குறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நடுவில் லவ் ஃபார்ம் ஆகுது. அது டெவலப்பும் ஆகுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி நீ போதும் அங்க இருந்தது டொராண்டோவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் கேரியரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ விட்டு போறதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. ஆனா என்ன ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டோரி பிளாட். பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டரும் நல்லா எழுதியிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நீட்டா எழுதியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். நம்மளால பெருசா யாரோடையுமே மிங்கிளாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில தரமா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த ஸ்விம்மிங் போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் பயங்கர ஸ்லோவா போகுது. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே பயங்கர ஸ்லோவா போகுது. பயங்கரமா பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா சீன்ஸுமே கிட்டத்தட்ட பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.